ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுனாக்கா, ராகினி போயிட்டு நம்ம காவேரியோட ரூமை வந்து பார்க்குறாங்க. விஜயும் காவேரியும் இருக்காங்களே பெட்ரூம், அதை போய் பார்த்துட்டு ரொம்ப அந்த ரூமை விட அஜய் ரூமை விட இந்த ரூம் சூப்பராக இருக்கேன்னு வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்தோடனே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உனக்கு அறிவு இல்லை, இன்னொருத்தவங்க பெட்ரூம்குள்ளே வந்துட்டு பர்மிஷன் இல்லாமல் எப்படி வந்து நிற்கிற, படித்து தானே இருக்க, உனக்கு இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. மரியாதையாக வெளியில் போ, உன்ன மாதிரி கெட்ட சக்தியெல்லாம் இந்த ரூமுக்குள்ளே வந்தால் ரூமே உருப்படாது, நீ முதல்ல கிளம்பு வெளியில் அப்படின்னோடனே, இல்லை ராகினி, நான் அடுத்த ஆளா, நான் இந்த வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு அந்த கதையெல்லாம் பேசாத, இன்னும் நீ கல்யாணம் ஆகலை, இல்லை நீ யாரை கேட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்த, நீ என்ன சுற்றி பார்க்குற இடமா இது, முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி கண்ணாமலான்னு திட்டுறாங்க. அவனுக்கெல்லாம் வெக்கமே கிடையாது அப்படின்ட்டு. இதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற காவேரின்னு மரியாதையே வெளியில் போகணும்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக தள்ளுறாங்க ராகினியை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம காவேரி வீட்டிலேருந்து வந்தாங்களா, அவங்க அம்மா தங்கச்சிங்க பாட்டி எல்லாம் கிளம்புறாங்க. அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. கிளம்ப போகும்போது டக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க, விஜய் தம்பியோட சேர்ந்து இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட எங்ககிட்ட இல்லை, சேர்ந்து ஃபோட்டோ பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னோன்னா உடனே விஜய் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு அவங்க தாத்தாவை. காவேரி குடும்பத்தோடு நின்றுக்கிட்டு டிசைனாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காவேரி வந்து கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்தோடலாம் ரொம்ப பாசமாக நடந்துக்கிறீங்க, ஃபோட்டோ வேறு என் தோல்லெல்லாம் கை போட்டு எங்கள் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு 8.5 மாதம் கழிச்சோன்னா நான் போயிட போகிறேன், இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் வேறு, நீங்கள் வேறு 100 வாட்டி சொல்லி காட்டுவீங்க ஒரு நாளைக்கு, இதை மாதிரிலாம் எதுக்கு நடந்துக்கிறோம், யாரை ஏமாத்துகிறோம், இன்னொரு 8 மாதம் கழித்து நம்ம 2 பேரும் பிரிய போகிறோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலுமே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நம்ம யாரை நம்ப வைக்கிறதுக்காக இவ்வளோ நடிப்பு நடிக்கிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க காவேரி கேட்குறாங்க. உடனே காவேரிக்கிட்ட வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, உன் குடும்பம் இப்போ உன்னை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க, உன் குடும்பம் உன் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாங்க, இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, நீ போய் அங்கே போய் பேசுகிறது, நீ சந்தோஷமாக இருக்கீல, அது ஒன்று போதும் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது, ஆனால் வெளியில் காட்டிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம யமுனாவும் நர்மதாவும் சேர்ந்து பாட்டியோட கட்டில் உடச்சி விடுறாங்க. அவங்க விளாண்டுக்கிட்டு உடச்சிட்றாங்க. இப்போ வந்து 2 பேருக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ தான் உடச்ச நான் தான் உடச்சேன்னு. இங்கேருந்து காவேரி போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த கட்டில் சரி பண்ணிடலாம், அப்படி இல்லைனா வேறு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்துட்டு இது மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா தங்கச்சிங்கள்ட்டெல்லாம். அப்போ வந்து இதில் என்ன இருக்குது, பெத்த பொண்ணை விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது, மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவராக இருக்கார், நீ வந்துட்டு உன்னோட அவசர புத்தி கோவத்தால் எதையுமே இழந்துடாத, நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, ஆரம்பத்தில் உன் மேலே எனக்கு கோவமாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து, நீ இன்னும் 50 வருஷம் நல்லா இருக்கணும், சேர்ந்து ஒத்துமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியோட அம்மா வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க காவேரியை. காவேரிக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து நம்ம பிரிய போகிறத நினச்சா இவங்க தாங்கிக்குவாங்களா என்னன்னு தெரியலையே, இந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களேன்னா அவங்க அழுகுறாங்க. இதோட சரின்னு காவேரி வந்து கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நின்று அவங்களே அழுதுகிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும், 8 மாதம் கழித்து பிரிய போகிறோம், இவங்க என்னென்னா நம்ம மேலே இந்த அளவுக்கு நம்ம சேர்ந்து ஒன்றா நானும் நம்ம புருஷனும் நம்மளும் வாழ்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, எப்படி இவங்க தாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி அழுதுட்டுருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா பசுபதி வராரு. வந்துட்டு காலையிலே வந்துடுறாரு விஜய் வீட்டுக்கு. வந்த உடனே அவர் ஹாலில் வந்துட்டு அவர் அன்பு உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காரு, அஜயோட அப்பா. அங்கேருந்து வந்துட்டு வந்தோடனே என்ன காலையிலே வந்திருக்கீங்க, இல்லை காலையிலே வெளியில் போயிடுவீங்க எல்லோரும், அதனால் முன்னாடியே உங்களை பார்த்துடலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே மாப்பிள்ளை எங்கே அப்படின்னோடனே, அவன் காலையிலே ஜாகிங்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி போய் புழுகுறாரு. அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயதார்த்த டேட்டு வந்து வச்சுட்டாரு. அதுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வருவீங்க, ஏது மாப்பிள்ளைக்கு வந்து மோதிரம் அளவெல்லாம் எடுக்கணும், அதுக்கு தான் வந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கொடைக்கானலில் பெரிய லெவலில் கல்யாணம் வைக்க போகிறேன், பிரம்மாண்டமாக வந்து கோலாகலமாக வைக்க போகிறேன், 5000 பேர் போல் வருவாங்க கல்யாணத்துக்கு, அதனால் வந்து நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு கோயிலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜய் வந்துட்டு அப்படியே நடிக்கிறார். அப்படியே அஜய் தூங்கிட்டு இருக்காரு. போய் மாமனார் வந்திருக்காருடா கிளம்பி வாடானோன்னா அங்கேருந்து கிளம்பி வந்து நடிக்கிறார் அவர் அப்படியே. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ராகினி வரலையானா ராகினி வந்துட்டு வரல, நான் தான் வந்துட்டு இது மாதிரி நிச்சயதார்த்த டேட்டு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா, மோதிரத்துக்கு நேர்லேயே வாங்க, நான் வந்து மோதிரம் அளவு போட்டு பார்த்தே வாங்கிடலான்னு சொன்னால், நீங்கள் என்றைக்கு கூப்பிட்றீங்களோ இப்போ வரேன் அப்படிங்கிறாரு. இதோட இப்படி இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டாக்கா, நம்ம காவேரி வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. இவர் பசுபதி கிளம்பி வெளியில் வராரு. காவேரியை பார்த்தோன்னே சொல்கிறாரு,
நம்ம மாமா மூத்த மருமகளே, இந்த வீட்டு மூத்த மருமகளே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்காக வேண்டி தான் என் பொண்ணு இந்த வீட்டுக்கே வரா, கூடிய சீக்கிரம் வந்துட்டு உன்னை கதற விட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இங்கே வராங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அது கல்யாணம் நடந்தால் தானே அப்படிங்கிறாங்க இவங்க. கல்யாணம் நடக்காமையா, பேசி முடிச்சாச்சு, கொடைக்கானல்லே பிரம்மாண்டமான கல்யாணமாக என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது, இப்போ தான் பேசி முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பசுபதி சொல்லிகிட்டு இருக்காரு. காவேரி சொல்கிறாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம்னு ஒன்று இப்போ பேசிகிட்டு இருந்தீங்களே, அந்த நிச்சயதார்த்தமாவது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றால் முடிஞ்சால் நீ நிறுத்திப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நிச்சயதார்த்தம் நடக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க சவால் விட்றாங்க பசுபதிகிட்ட. பார்க்கலாம். அதுக்கு இடையில வந்துட்டு அஜயை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ராகினியே வேண்டான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ பொய் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அஜய் வந்துட்டு பொறுப்பானவர், அவர் தான் ஆஃபீஸை பார்த்துக்கிறாரு, கம்பெனியை பார்த்துக்கிறாரு, இந்த வீடு அஜயோட தான் சொல்லி பொய் புழுவிக்கிட்டுல இருக்காங்க. அஜயை பற்றி இப்போ கல்யாணமும் ஆகலை, நிச்சயமும் ஆகலை. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நேத்தியே வந்து ராகினிக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பெட்ரூம்குள்ளே போயிட்டு ராகினி பெட்ரூமை சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ போயிட்டு இவர் டக்குன்னு ஒரே ஒரு கிஸ்ஸு தானே, நீ மாடர்ன் பொண்ணு தானே, இது கூட ஒத்துக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போவே அவங்களுக்கு பட்டிருக்கணும், என்னடா இது இவ்வளோ இதாக நடந்துக்கிறானே, கல்யாணமும் இல்லை நிச்சயதார்த்தமும் அவ்வளோ, அதுக்குள்ளே வந்து நம்மளை வந்துட்டு இப்படி தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அப்போவே அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க டக்குன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு அந்தாட போயிட்டாங்க. அந்த காவேரிக்காக வேண்டி தானே இப்போ கல்யாணம் பண்ணணும் இங்கேன்ட்டு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது தெரில. இந்த பக்கம் கங்காவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாதிரி என்ட்ரி கொடுத்தீல நீ ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு யமுனா சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்தியில் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் குமரனை கலாய்க்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி தாசனாகவே இருக்கியாடா நீ, கொஞ்சமாவது வந்துட்டு எதிர்த்து பேசுறியா, அவள் வான்னு சொன்னால் வர, போன்னு சொன்னால் போகிற, உட்காருனா உட்கார்ற, இப்படியா இருப்ப, கொஞ்சமாவது புருஷங்கிற இதில் வந்துட்டு கொஞ்சமாவது அவளை வந்து அதட்டுறியா மிரட்டுறியான்னு சொல்லி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, கங்கா சந்தோஷமாக இருந்தால் நான் குமரன் சந்தோஷமாக இருப்பேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட முடிச்சிருக்காங்க மகாநதியை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. யமுனா ஏதோ அப்படியே ஒரு செல்லில் எதையோ பார்த்துட்டு குதிக்கிறாங்க. காவேரியும் யமுனாவும் சந்தோஷமாக காவேரி வந்து யமுனாவை தூக்கி அப்படியே சுற்றுறாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஒரு வேளை பரீட்சை ரிசல்ட் ஏதாவது வந்துருச்சா என்னன்னு தெரில யமுனாவுக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதான் தூரமாக நின்று நம்ம காவேரியோட அம்மா கங்கா பாட்டி எல்லோரும் என்ன இவ்வளோ ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காளுங்களே, ஏதோ குதிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளுங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியாமல் புரியாமல் நம்மள மாதிரியே அவங்களும் பார்க்குறாங்க. நாளைக்கு தான் தெரியும் எதுக்காக. ஒரு வேளை பரீட்சை ரிசல்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் யமுனாவுக்கு, அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிருக்காங்க நம்ம மகாநதியை. பார்க்கலாம் நிச்சயதார்த்தத்தை, ஏதோ நிச்சயதார்த்தம் நடக்குதான்னு பார்க்கலான்னு காவேரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி நிறுத்த போகிறாங்க என்னங்கிறது தெரில. பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.